ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் எவ்வளோ அவசியம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வார்ம் அப் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், வார்ம் அப் எதுக்கு பண்ணோம் அப்படின்ற வார்ம் அப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உடற்பயிற்சி செய்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுற எல்லாருக்குமே வார்ம் அப்ன்றது ரொம்ப அவசியம். ஸோ வார்ம் அப்னா என்ன, ஸோ வார்ம் அப் எதுக்கு செய்யணும், ஸோ எவ்வளோ நேரம் செய்யணும், வார்ம் அப் செய்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் பார்த்தோன்னா ரொம்பவே வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க, எனக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்ன்ற ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் செய்கிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக பண்ணணும். வார்ம் அப் பண்ணாமல் நம்ம உடற்பயிற்சி செய்கிறதுனால கண்டிப்பாக அடிக்கடி தசை பிடிப்புகள் ஏற்படும். ஸோ நம்ம எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் மெஷினில் தம்பிள்ஸில் செய்யும் போது நம்ம பார்த்தீங்கன்னா மெயினாக விரிஸ்ட்டு ரொட்டேட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்ஜுரி ஆகிற பார்ட் பார்த்தீங்கன்னா விரிஸ்ட்டு. ஸோ அந்த விரிஸ்ட்டுக்கு எப்போதுமே இன்ஜுரி ஆகாமல் நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னா எப்போதுமே விரிஸ்ட் ரொட்டேட் நல்லா பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வார்ம் அப்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வார்ம் அப்னா நம்ம பாடியில் பிளட் சர்க்குலேஷன், ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வார்ம் அப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெச்சிங் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஸ்ட்ரெச்சிங் வார்ம் அப்பும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸ்ட்ரெச்சிங் வார்ம் அப் நம்ம செய்யும் போது பாடியில் இருக்க ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் வேகமாக இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நமக்கு பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்க தசைகள், மசில்ஸில் இருக்க அடுக்கு லேயர்ஸ்லாம் திறக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக நம்ம பாடியில் அதிக அளவு ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிட்டு பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக உங்கள் மசில்ஸ்லாம் இருக்கும்போது திடீர்னு நீங்கள் ஒரு அதிகமாக ப்ரெஷர், அதிகமான டென்ஷன், ஃபோர்ஸ் கொடுக்கும்போது உங்கள் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகும். ஸோ அதெல்லாம் குறைக்கிறதுக்கு தான் வார்ம் அப் பண்ணிவிட்டு நல்லா உடற்பயிற்சி செய்ய சொல்கிறாங்க. முக்கியமாக வார்ம் அப் பண்ணுறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸில் இருக்க ரத்த ஓட்டம் பார்த்தீங்கன்னா சீராக இருக்கும். முக்கியமாக காயங்கள் பாடியில் ஏற்படுறத அதிகமாக தவிர்க்கப்படும். நீங்கள் ஜிம் போகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நிறையா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நெய்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஓவராக வெயிட் லிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ வார்ம் அப் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஒர்க் அவுட் இருந்தாலும் செய்ய சொல்லுங்கள். ஸோ வார்ம் அப் பண்ணுறதுனால நம்மளால் இன்ஜுரியிலேருந்து மட்டும் தப்பிக்க முடியாது. ஸோ வார்ம் அப் பண்ணுறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் பாடி மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதிக நேரமாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வார்ம் அப் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வார்ம் அப் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே மாட்டேது. ஸோ வார்ம் அப் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் கை காலை மட்டும் ஆட்டிட்டு விட்டுறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வார்ம் அப் கிடையாது. ஸோ எல்லாருமே வார்ம் அப் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. நீங்கள் 15லேருந்து 30 மினிட்ஸ் வார்ம் அப் பண்ணால் தான் உங்கள் பாடி பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஒர்க் அவுட் போடுறதுக்கு, ஹெவியாக லிஃப்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பாடிக்கு தயாரான நிலைக்கு வரும். ஸோ அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் உங்களால் அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த ஒர்க் அவுட்டில் வந்து ஈடுபடணும். ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறதுக்கு கூட நிறைய பேர் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் செய்ய சொல்கிறாங்க. ஸோ வார்ம் அப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு கை, கால், கழுத்து, தொடை, எலும்பு, மூட்டு, தோல் பட்டை, ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒர்க் அவுட் வந்து வார்ம் அப்ன்றது ரொம்பவே அவசியமாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெச்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கை, இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கால், இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா இடுப்பு. ஸோ இது மாதிரி ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்ட்ரெச்சிங் வார்ம் அப் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லா வார்ம் அப்புமே ஒரே டைமில் செய்யுங்க. ஸோ மெதுவாக செய்யணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ வார்ம் அப் பண்ணும்போது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படின்னா தான் உங்கள் பாடிக்கு நல்ல தேவையான ஆக்சிஜன்றது பாடிக்கு கிடைக்கும். பெரிய பாடி பில்டர்ஸ் கூட அவங்க பாடி வார்ம் அப், அவங்க ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாடி வார்ம் அப்புக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புஷ்அப்புக்கு தான் மெயினாக பண்ணுவாங்க. ஸோ புஷ்அப் பண்ணிவிட்டு தான் அவங்களோட ஒர்க் அவுட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ புஷ்அப் பண்ணும்போதும் நம்ம பார்த்தீங்கன்னா முக்கியமாக விரிஸ்ட்டு ரொட்டேட் பண்ணணும். ஸோ அப்படி இல்லாட்டி விரிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. விரிஸ்ட்டு ரொட்டேட் பார்த்தீங்கன்னா 30 or 40 டைம்ஸ் பண்ணுங்கள். முக்கியமாக ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டும் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ரைட் ஹேண்டு மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ரைட் சைடும் ரொட்டேட் பண்ணணும், லெஃப்ட் சைடும் ரொட்டேட் பண்ணணும். ஸோ இது மாதிரி 30 or 40 டைம்ஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ வார்ம் அப் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள், ஸோ வார்ம் அப் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ வார்ம் அப் செய்யும்போது நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா வெப்பமாவதை நம்மால் உணர முடியும். ஸோ நம்ம பாடி பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுறத நம்மளே ஃபீல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எப்போ அந்த அளவுக்கு ஃபீல் ஆகுதோ, உங்கள் பாடி எப்போ ஹீட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா வார்ம் அப் வந்து தொடர்ந்து செய்யணும். அப்போ தான் நம்ம பாடியில் அட்ரினலின் அப்படின்ற ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும். ஸோ அட்ரினலின் அப்படின்னா என்ன ஹார்மோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகிழ்ச்சிக்கான ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகுறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா பாடியில் அதிகமாக ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். வார்ம் அப் நம்ம செய்கிறதுனால நம்ம பாடியில் இருக்க கொழுப்பு அமிலங்கள்லாம் சீக்கிரமாக கரைஞ்சி உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வார்ம் அப் செஞ்சு முடிக்கும் போது நம்ம பாடிக்கு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு, அப்புறம் கவலைகள், கெட்ட எண்ணங்கள்,
பயம், ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் சீக்கிரமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அப்படி இல்லாட்டி இந்த வீக்குள்ளே நான் பார்த்தீங்கன்னா என்னென்ன வார்ம் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்களா அப்படின்னு தெரில. ஸோ பார்த்தவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் வாட்ச்டுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஒரு வீடியோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் மேக் பண்ணுறேன். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் இன் ஆப்ஷனில் செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க. 60% ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் இன் ஆப்ஷனில் போடாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டில் தென் சைனிங் ஆஃப் யோகேஷ். பை கைஸ்.